நேற்று அவிச்சிட்டு ஆற வச்சிருந்தேன்னா இப்போ அந்த மாவை எடுத்து பொட்டில் போட்டு வைக்க போகிறேன். கொஞ்சம் வெயில் வர தொடங்கினது இதில் பூச்சிகள் வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். வேற சின்ன நெட் மாதிரி ஏதாவது பாத்திரங்களை வச்சு மூடினாலும் அது அந்த சின்ன துவாரங்களுக்குள்ளால போயிட்டு போகிறேன். அடுத்த கிச்சன் டிப்ஸ், ஸ்ப்ரிங்குக்கு ஒனியன் தானாக வளர ஆரம்பிச்சிடும். நான் இது ஒரு தடவை கட் பண்ணிட்டேன். போன வீடியோவில் காட்டியிருந்தேன். ஃப்ரைட் ரைஸுக்கு போடுறதுக்காக கட் பண்ணினேன். கடையில் வாங்காமல் நாங்களே வீட்டில் ஸ்ப்ரிங் ஒனியன் வளர்க்கலாம். இதுதான் இது கட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்தளவு வளர்ந்துருந்தது. அஞ்சுக்கு கேரட் ரைஸும் நிகிதாக்கு வாழைக்காய் பொரியல் நல்ல விருப்பம். நேற்றே இது ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து தந்துட்டேன். நான் வேறு சமையல் சமைச்சது இன்றைக்கு இந்த வாழைக்காய் பொரியலும் பொரிக்க போகிறேன். அதுக்காக ஒரு மசாலா அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும், சின்ன துண்டு கருவாப்பட்டை, 1 கிராம்பு, 10 மிளகு, சின்ன நட்சத்திரப்பட்டை, அதோட 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் பெரிய சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு எடுக்க போகிறேன். பேன் சூடாகியதும் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இளஞ்சூட்டிலேயே வறுத்தெடுக்க போகிறேன். மிச்ச வாசனை வரும் அந்தளவும் வறுத்தெடுத்தா காணும். வாழைக்காய் தோல் நல்லா சீவி எடுக்க தேவையில்லை. இதில் மேலே இருக்கிற அந்த பச்சை கலரை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்தா காணும். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர், நான் மிளகாய் சேர்க்கல, அதனால மிளகாய் தூள் சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக கடலை மாவும் சேர்க்கிறேன். தண்ணி விட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவும் சேர்க்கலாம். நான் அதுக்கு பதிலாகத்தான் ரவை சேர்த்துருக்கிறேன். அதே போல் காஞ்ச மிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்துட்டு அரைக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வாழைக்காயையும் போட்டாகிற மாதிரி கிளம்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்க போகிறேன். முதல்ல கச்சான் போட்டுருக்கோம். நான் போடையில கொஞ்சம் மண்ணை விட்டுட்டு முதல்ல உப்பு சேர்த்துட்டேன். இப்போ 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். கேரட் வதங்கி ஸ்பைசஸ் உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதில் அவிச்சு வச்சிருக்கிற சோறை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன்.
பேசிக்காக இது மாற்றிட்டே விடலாம். நீதா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இதில் 2 ஃப்ராக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்தியாவில் இருந்து. ரெப்பில் சுற்றி தான் வந்தது. நான் வெளியில் இருக்கிற கவர்ன்றதால் அதை மட்டும் கலட்டிட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீதாட்ட கொடுத்துருக்குறேன். நான் கட் பண்ணுறேன். அப்போ அம்மா பிடிக்கிறேன். இல்லையம்மா, இது கேக் பாப்சிக்கல் செய்கிறதுக்காக நீதாண்ட கேக் பாப்சிக்கல் செய்கிறதுக்காக இந்தியன் அமேசானில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. இல்லை மேலே வைக்கிறது கிரீடம் அந்த க்ரௌன் இதில் சட்டை பிள்ளைங்க சட்டை இருக்குது. இதை பார்த்து நீங்கள் உடஞ்சிட்டு போல அம்மாவுக்கு எழுப்பி நில்லுங்க. அம்முக்கு தான் இது. அம்முக்கு சமருக்கு இதுக்குள்ள ஃப்ரூட்ஸுகள் போடலாம். இது இந்த ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் செய்கிறதுக்கும் அதே மாதிரி இது வேறு டிசைன் ஒன்றுலையும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். கிட்டப்படி நம்ம குட்டிக்கு இது இப்போ சம்மருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஓகே, இது இப்பயும் போட்டு பைப்பிங் பேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது இப்படி யூஸ் பண்ணலாம். மற்றது நிகிதாண்ட பர்த்டேக்கு ஒரு சாரியை வாங்கிட்டு எனக்கும் நிகிதாக்கும் ஃப்ராக் தைச்சிருந்தேன். நான் அந்த ஃபோட்டோவை நிகிதாண்ட பர்த்டே கேக் கட் பண்ணினதுக்கு பிறகு அப்லோட் பண்ணி விடுகிறேன். இது நிகிதாண்ட பர்த்டேக்காக அவவே கிஃப்டாக தைச்சி கொடுத்துருந்தா. கஸ்டமைஸ் பண்ணி சென்னையில் இருந்து உடுப்பு தைச்சி எடுக்கலாம். அவன்ட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷன்